ஹாய் குட் மார்னிங். இது நேற்று எடுத்த விலாக் பார்த்தீங்கன்னா ஹாப்பி சண்டே எல்லாருக்கும். நான் வந்து முருகருக்கு 48 நாள் மாலை போட்டிருந்தோம், நானும் எங்கள் வீட்டுக்காரும். ரொம்ப 2 மாதத்துக்கு மேலே ஆகி அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான்வெஜ் எடுக்கிறோம். அதுவும் மீன். ஏன்னா ரொம்ப நாள் விரதம்லாம் இருந்தவங்க கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹெவியாக எடுக்க வேணாம். அதாவது சிக்கன், ஏன்னா சூடு, ஏன்னா நம்ம சாப்பிடாமல் இருந்திருக்கோம். கொஞ்ச நாள் சாப்பிடாம இருந்த வயிறில் நம்ம நான்வெஜ் எதுவுமே சாப்பிடாம வெறும் காய்கறி, கீரை, சாம்பார், பருப்பு இப்படியே சாப்பிட்ட உடம்புல டக்குன்னு எடுத்திங்கன்னா உடனே சூடாகிடும். உங்களுக்கு வேறு பிரச்சனை கொண்டு வந்து விடுறது கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து அந்த மாதிரி எடுத்துக்காமல் மீன், சீ ஃபுட்டு வந்து மீன் வந்து ரொம்ப நல்லது. மீன் சாப்பிடுங்க. அதுவும் ரொம்ப காரமும் எண்ணெயும் இல்லாமல் செஞ்சு சாப்பிடுங்க. அது உடம்புக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம சாப்பிட்ட எடுத்தோடனே ஹெவியாக சாப்பிட்டீங்க, விரதம் முடிச்சுட்டு ஹெவியாக சாப்பிட்டீங்கன்னாக்கா அது அப்படியே ஆப்போசிட்டாக நமக்கு உடம்பு சரியாமல் போயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டே, அதுமாதிரி வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். மீன் குழம்பு வச்சுட்டு பசங்களுக்கும் என் வீட்டுக்காருக்கும் மீன் வறுத்துட்டு, நான் வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து மீன் அவிச்சு ரெடி பண்ணோம். அது பாருங்கள், மீன் அப்படியே மசாலா போட்டு வச்சுட்டேன். ஒன்றுமே இல்லைங்க, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், அது உப்பு, கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டு பிசைஞ்சு அப்படியே எடுத்து வச்சிட்டேன். நான் வந்து இதில் அரிசி மாவு போட்டேன். நீங்கள் அரிசி மாவு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வறுக்கிறது வந்து அரிசி மாவு போடுவோம், கொஞ்சம் மொறுமொறுன்னு வரணுன்ட்டு மறந்துட்டு நான் போட்டுட்டேன். நீங்கள் அதை விட்டுடுங்க. வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு அவிச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என் பொண்ணு எப்படா ரெடி ஆகும், ஏன்னா 2 மாதம் ஆகுதுல, எப்படா ரெடி ஆகும் சாப்பிட்லான்ட்டு இருக்காங்க. இந்த பாருங்க அவிச்சேன்னா பாருங்கள், நம்ம பொரிச்சு சாப்பிட்றத விட இது டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. அதுவும் இல்லாமல் முள் தனியாக சதை தனியாக வரதுனால பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. செஞ்சது என்னமோ எனக்கு தாங்க, நான் செஞ்சது எனக்கு ஒரு பீஸ் தான் கிடச்சிது. அது கொஞ்சமாக சாப்பிட்டு மிச்சம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் என் வீட்டுக்காரர், என் 2 பசங்களும் ரவுண்டு கட்டி அடிச்சாச்சுங்க. வறுத்த மீன் நம்மளால சாப்பிட முடியாது. ஓகே பரவாயில்ல, போ. குழம்புல வந்து மண்டையும் வாழும் போட்டிருந்தேன், அதை ஊற்றி தான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் சாப்பிட்டேன். ரைஸ்லேயும் கொஞ்சமாக தான் எடுத்துப்பேன் நான் விரதம் இருந்து பழகிடுச்சு அந்த உடம்பு. அந்த 3 இட்லி, 2 தோசை, கொஞ்சமாக ஒரு கப்பு ரைஸ்ன்னு முடிச்சுட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.